நெத்திலி மீன் கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும். வந்ததுக்கு பிறகு நாம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுனால 1 சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸில் இதை மாதிரி கட் பண்ணி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மீன் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு அதிகமாக தேவைப்படாது. நெத்திலி மீன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு மீன் இது மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நடுமுள்ள எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை மாதிரி ஜென்டிலாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இதை மாதிரி ஒயிட்டாக மாறிடுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணியும் விட்டு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீனில் உள்ள தண்ணியும் விட்டு வந்த பிறகு கொத்து கொத்துன்னு கொத்தணும் கொத்தணும், நெத்திலிய கொத்து கொத்துன்னு கொத்தணும் கொத்தணும். இந்த மாதிரி நல்லா கொத்தின பிறகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மாதிரி நல்லா வதங்கின பிறகு ரெடி ஆகிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா வீடே மணக்கும். அது மாதிரி நம்ம சமைக்கும் பொழுதே வீடே நல்ல மணமாக இருக்குங்க. நெத்திலி மீனுக்கு மட்டும் நடுமுள் ஈஸியாக எடுக்க வந்துடும். எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் முள்ளெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி சமைச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், மாதிரி சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். நான் இப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.